அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சென்னை 28 சரோஜா, தமிழ் படம், தில்லுமுல்லு, நாய்சேகர் என்று இவர் படங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது. ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பும் மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லயே சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்தால் மலையும் நடுநடுங்கும், நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும், சிரித்தார் சில்லறையும் சிதறும். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். போன நீங்க சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்ல ரொம்ப அழகா இருக்காங்க. ப்ளீஸ் இல்ல, நீங்க இவ்வளவு சொன்னதை கேட்டுருக்காங்க. என்னைக்குமே கிடையாது. பட்டம் தானா வர்றது அது. ஓகே ஓகே, இது வேற ஃபங்க்ஷன். நம்ம ஒழுங்கா இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நிறைய படத்தை இங்க வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ராம் சார் கிட்ட இருந்து போன் வருது. இந்த மாதிரி படம் பண்ணோம் ப்ரொடக்ஷன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட் மாதிரி சொன்னாரு. அது மாதிரி லைஃப்ல பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூல்ல ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா, எங்க நீங்க ஆபீஸ்ல இருக்கேன், வந்துட்டேன் 20 மினிட்ஸ்ல வந்துட்டேன் ஆபீஸ்க்கு. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓபன் பண்ணி, சரி இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துல 2 சீன் பாருங்க அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்படா இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப படத்தை போட்டா சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்ச தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எப்படி சார் நல்லா இருக்கு, நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதை என்ன பண்ணேன் சார், நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட், நம்ம படம் மட்டும் அப்படின்னு அப்ப சொன்னார். இல்ல இது வேற மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்கா இருந்தது. நீங்க படிங்க, நான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்ல, ஒரு 12 ஹவர்ஸ் திருப்பி கூப்பிட்டாரு. எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனா அங்கேயே தான் இருக்கு, நான் படிச்சு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்ல ஃபாலோ பண்ணாரு. சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போறேன், ஃபிளைட்ல படிச்சிடறேன் சார் அப்படின்னு. சரி, ஃபிளைட்ல சுத்தம் தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்க போய் இறங்கணும்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சுதான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியா இருப்பேன் சார் வீட்டில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லா படிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். திருப்பி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு, அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, ஓகே இது நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாத சார், புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னன்னா, இவர் வந்து என்ன ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மேல எவ்வளவு கோவம் தான் இந்த படத்துல என்ன அவர் போட்டிருப்பாரு அப்படின்றது. சார் கோச்சிருக்கீங்க. சோ இல்ல என்னன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. சில படத்துல வந்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த படத்துல பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் இங்க பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து லொகேஷன் வந்து 1 ஹவர், நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாரு, காலைல 6 மணிக்கு வந்துருங்க சார் அப்படின்னு. இங்கிருந்து போறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்கறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும், நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட்ல நானே பேசுறேன் டைரக்டர் நேரம் போய் கேட்டேன். சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்க 6:30 வந்தா போதும் சார் அப்படின்னு. என்னன்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் தான் இவர்கிட்ட பாக்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு, என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்னு அவன் திரும்பி அசிஸ்டன்ட் கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்துல தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்ல சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டாரு சார் அப்படின்னாரு. அப்போதான் புரிஞ்சுது ஒரு டைரக்டரா அவர் என்னென்ன வேலை எல்லாம் செய்யறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம், அவர் எப்படின்னா ஒரு ஜோன்ல இருப்பாரு. படம் உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கலாம், வேற எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லா அதுலயே தான் இருப்பாரு. அவர் இருந்தா ஓகே, நம்மளே எடுத்துன்னு போறாருன்றதுதான் நமக்கு ரொம்ப அது எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அண்ட் ராம் சாரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கணும். நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 மினிட்ஸ் தான், ஓகே போரடி இல்ல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்க போறோம். அங்க போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தியேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார், மற்ற தியேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு அங்க அந்த ஷோ ஆரம்பிச்சது. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது.
எல்லாருமே வந்துட்டாங்க உள்ள. அண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமால இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்க ராம் பிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்பதான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசெட். அவர் ஓகே, அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. ஓகே சார், யூஆர் அவர் அசெட். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு தடையும் ஆபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாம 5 புது கதை சொல்லிட்டு போவாரு. ஓகே, அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம பிளான் பண்றோம். அண்ட் உண்மையிலே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சீன் இப்பதான் சொல்லியிருந்தேன், மரத்துல நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றாருன்னா, மரத்துல ஏறி அந்த மரத்தையே தங்குட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியில இருந்து எல்லாமே அங்க ஆக்சுவலா என் பக்கத்துல இருந்து 2 குரங்குங்க தான் அங்க. ஓகே, அப்போதான் நம்ம தெரிஞ்சது எவ்வளவு லவ் பண்றாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பேசல, நான் இன்னும் ஆடியோ லான்ச் தான் இருக்குன்னு சொல்றாங்க, அன்னைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்ல மீட் பண்றோமான்றது டவுட்டே எனக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த 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 அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணன் குட்டி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்க இல்லைன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா அவ்வளோ தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்க இருக்கீங்க? ஆமா, எல்லாத்தையும் போட்டு அமைதியா இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு. நீங்க செலக்ட் பண்ற மூவிஸ் எல்லாம் ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. வீடியோ சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதுல அவரும் ஒருத்தர். இங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பரா வரும் நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளவு லவ் பண்றவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமா தான் இவர் தெரியும். அண்ட் இவன் இந்த படத்துல ஒரு பார்ட் தான். இன்னைக்கு கிளியரா சொல்லிடுறேன் நானு. அண்ட் இது ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்துல அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணிருக்கீங்க. நீங்க எவ்வளவு பாட்டு எழுதாலும் என் படத்துல தான் அந்த 1000th சாங் வருது பாத்தீங்களா? அதுதான் வந்து இல்ல ஆஸ் அ கவிஞரா சொல்றேன். நானும் கவிதை எழுதுறேன்ல, அதனால சொல்றேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர் அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா, இது மாதிரி ராம் சார் லவ் பண்றவங்க வீட்டுல கூட லவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரோன்னு தெரியல, ஃபாலோ இப்போ வந்துருங்க அப்படின்ட்டு. லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் பேச மாட்டேன், இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னன்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில வந்து ஆர்ஜேவா இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணிருந்தேன். அப்பதான் பாய்ஸ் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ நான் வந்து அங்க இருக்க எல்லாருக்கிட்டே சொல்றேன், யார் தெரியுமா இவரு? இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் இவர் யாரு, இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐம் சோ ஹாப்பி. அன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்னைக்கு என் படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசுறோம், தனியா பேசுறோம், ரொம்ப அசிங்கமா பேசிப்போம். அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துதான், மெயினா நான் இன்னைக்கு வந்ததே என்னன்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்கறது தான் நான் வந்திருக்கேன். என்னோட படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அண்ட் அதாவது தொண்டையில் அடிபட்டே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி, வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிதான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவல்ல அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியா வந்து ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாரு. இந்த படத்தை வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். ஓகே, இந்த படம் கோயம்புத்தூர் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா இது அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு. என்னன்னா, என் பையன் படம் பாருங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு தான் தெரிஞ்சது எவ்வளவு லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா அம்மா வந்து ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர வளரதான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்னைக்கு நான் மூவிட்லயும் அந்த லவ் பார்த்தோம் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.